அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மதுரையின் பரபரப்பான பகுதியில் ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டில் விவேக், அவன் மனைவி கௌசல்யா, கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் விவேக்கின் தம்பி ஆதித்யன் மற்றும் அவர்களின் அம்மா பார்வதி ஆகியோர் வசித்து வந்தனர். வீட்டில் எப்போதும் அன்பும் பாசமும் நிறைந்திருந்தது. விவேக் அரசு அலுவலகம் ஒன்றில் கிளார்க்காக பணியாற்றுகிறான். அவனது வருமானம் குடும்பத்தை நிர்வகிக்க போதுமானதாக இருந்தது. ஆதித்யன் கல்லூரியில் BA ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான். அவனது கனவு IAS அதிகாரியாகி சமூகத்தில் பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. கௌசல்யா குடும்பத்தின் எல்லா பொறுப்புகளையும் பொறுப்பாகவும் பொறுமையுடனும் ஏற்று நடத்தினாள். பார்வதி தன் மகன்கள் மற்றும் மருமகள் மீது அளவற்ற பாசம் வைத்திருந்தார். அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டும் விதமாக கௌசல்யா கர்ப்பமடைந்தாள். அந்த குடும்பம் குழந்தைக்காக காத்திருந்த நாட்களில் விவேக் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான். மனைவியின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தான். மனைவியை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டான். சரியான நாளில் கௌசல்யாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு நிலா என்று பெயரிட்டனர். நிலாவின் சிறுபொலி அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்தது. விவேக் தன் மகளை கண்களுக்குள் வைத்து பார்த்து கொண்டான். நிலாவை கையில் ஏந்தி கொஞ்சும் ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்தான். நிலாவுக்கு 6 மாதங்கள் ஆனபோதுதான் மெல்ல மெல்ல அந்த மகிழ்ச்சியின் மீது இருள் பரவத் தொடங்கியது. விவேக் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்புவது தாமதமாகியது. அவனது முகத்தில் ஒரு விதமான சோர்வும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தது. கௌசல்யாவின் அன்பான கேள்விகளுக்கு அவன் கொடுத்த பதில்கள் தடுமாற்றத்துடனும் கோபத்துடனும் இருந்தன. வேலை சுமை அதிகமாகிவிட்டது, வேறு எதுவும் இல்லை என்று அவன் சொன்னாலும் அவனது கண்களில் தெரிந்த தடுமாற்றத்தை கௌசல்யாவால் உணர முடிந்தது. அவள் உள்ளுக்குள் பயந்தாள். தன் கணவனை சந்தேகிக்க மனம் வராமல் தன் பயத்தை அடக்கிக் கொண்டு குழந்தையை நன்றாக பார்த்து கொள்வதில் கவனத்தை செலுத்தினாள். ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து விவேக்கிற்கு ஒரு முக்கிய தொலைபேசி அழைப்பு வந்ததாக சொல்லிவிட்டு அவன் இரவில் எங்கோ கிளம்பி சென்றான். அவன் அன்று இரவு வீடு திரும்பவே இல்லை. அடுத்த நாள் காலை வந்தபோது கௌசல்யா கண்ணீருடன் அவனிடம் கெஞ்சினாள். உங்க அலுவலக வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க யாரையோ பார்க்க போறீங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையை உடைக்காதீங்க என்று அவள் கதறினாள். விவேக் அமைதியாக இருந்தான். அவனின் மௌனம் அவனது குற்றத்தை உறுதிப்படுத்தியது. நீண்ட மௌனத்திற்கு பிறகு விவேக் உடைந்த குரலில் உண்மையை ஒப்புக்கொண்டான். தனக்கு வேறொரு உறவு இருப்பதாகவும் இனிமேல் இந்த வாழ்க்கையை தொடர முடியாது என்றும் கூறினான். அவன் பேச்சில் இருந்த அலட்சியமும் சுயநலமும் கௌசல்யாவின் இதயத்தை சுக்குநூறாக்கின. நான் யாருங்க? நிலா யாரு? எங்கள் எதிர்காலம் என்னவாகும் என்று அவள் கேட்ட கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. அதற்கு மேல் விவேக்கால் அந்த வீட்டில் இருக்க முடியவில்லை. ஒரு பையில் துணிகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு தன் மனைவி, பச்சிளம் குழந்தை, அம்மா, தம்பி ஆகியோரை விட்டு நிரந்தரமாக விலகிச் சென்றான். அவனது செயல் குடும்பத்தின் முதுகெலும்பையே உடைத்தது. விவேக்கின் விலகல் அந்த குடும்பத்தின் நிதி நிலைமையை பாதித்தது. வீட்டில் இருந்த சிறிய சேமிப்பு தொகை குடும்ப செலவுகளுக்கும் விவேக் வாங்கியிருந்த சிறு கடனுக்கும் செலுத்தப்பட்டன. வீட்டின் அன்றாட செலவுகளுக்கு மிகவும் சிரமமான நிலை ஏற்பட்டது. கௌசல்யா கண்ணீருடன் தன் குழந்தையை அணைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். பார்வதி மகன் பிரிந்து சென்ற வேதனையை அடக்கிக் கொண்டு மருமகள் மற்றும் பேர குழந்தைக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார். ஆதித்யன் கல்லூரியில் படிப்பது, பெரிய அதிகாரியாக வருவது என்று அவன் கண்ட கனவுகள் எல்லாம் கண்முன்னால் இருந்த குடும்பத்தின் பசியை கண்டு நொறுங்கின. அவன் கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தினான். அண்ணி, இனிமேல் நான் கல்லூரி படிப்பை தொடர முடியாது. நான் வேலைக்கு போகணும். இந்த குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இப்போது எனக்கு தான் இருக்கு என்று உறுதியாக கூறினான். கௌசல்யாவும் பார்வதியும் அவன் எதிர்காலத்தை எண்ணி தடுத்தனர். நீ படிச்சு பெரிய ஆளாகணும் ஆதி, உனக்கு எதுக்குடா இந்த வயசுல கஷ்டம் என்று கௌசல்யா கெஞ்சினாள். நான் வேலைக்கு செல்கிறேன், அத்தை நிலாவை பார்த்து கொள்வார், நீ உன் படிப்பை மட்டும் முடித்துவிடு என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவன் கேட்கவில்லை. ஆதித்யன் தன் முடிவில் உறுதியாக இருந்தான். அவன் ஒரு தனியார் கடையில் விற்பனையாளராக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான்.
அவனது கனவுகள் குடும்பத்திற்காக தியாகம் செய்யப்பட்டன. ஆதித்யன் சம்பாதிக்கும் சொற்ப வருமானம் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்தது. அவன் வேலை செய்யும் இடத்தில் சில நேரங்களில் அவமானங்களையும் சிரமங்களையும் சந்தித்தான். அவனை படிக்க வைத்தால்தான் குடும்பம் நிரந்தரமாக மீட்கப்படும் என்பதை கௌசல்யா உணர்ந்தாள். அவள் ஒரு நாள் ஆதித்யனை அழைத்தாள். ஆதி, நீ கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியல. நீ மறுபடியும் கல்லூரிக்கு போய் படிப்பை தொடரணும். உன்னோட ஐஏஎஸ் கனவு உனக்கு மட்டுமல்ல, இந்த குடும்பத்திற்கும் முக்கியம். இந்த குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இப்போ என் மேல இருக்கு. நீ படி, நான் உழைக்கிறேன் என்று அழுத்தமாக சொன்னாள். ஆதித்யன் எவ்வளவு மறுத்தும் கௌசல்யா தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். கௌசல்யா தனது மகள் நிலாவை மாமியார் பார்வதியிடம் ஒப்படைத்துவிட்டு தனக்கு தெரிந்த ஒரு பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக பணியில் சேர்ந்தாள். அவளது சம்பளம் மிகவும் குறைவாக இருந்தது. அது வீட்டின் கடனை அடைக்கவே போதுமானதாக இருந்தது. அவள் மேலும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மாலை நேரங்களில் சில குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க தொடங்கினாள். கௌசல்யாவின் வாழ்க்கை கடுமையான உழைப்பிலும் ஓய்வில்லாமல் ஓடியது. அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு குழந்தையை பார்வதியிடம் ஒப்படைத்துவிட்டு பள்ளிக்கு செல்லுதல், மாலை வந்ததும் டியூஷன், அதன் பிறகு இரவு உணவு, உணவுக்கு பிறகு மறுநாள் வேலைக்கான ஏற்பாடுகள் என அவள் எப்போதும் சோர்வுடனேயே இருந்தாள். ஆனாலும் ஆதித்யன் மீண்டும் கல்லூரியில் சேர்ந்தது அவளுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. பார்வதி கௌசல்யாவின் உழைப்பையும் தியாகத்தையும் கண்டு நெகிழ்ந்து போனார். பார்வதி மருமகளுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார். ஆதித்யன் அண்ணியின் தியாகத்தை எப்போதும் மனதில் வைத்திருந்தான். அவன் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி அண்ணியின் கஷ்டத்திற்கு பிரதிபலன் செய்ய வேண்டும் என்று வெறித்தனமாக படித்தான். கௌசல்யா வேலையில் படிப்படியாக முன்னேறினாள். வீட்டில் கொஞ்சம் நிம்மதி வந்ததால் அவளுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்தது. கல்லூரி படிப்பு முடிந்து ஆதித்யன் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் பதவியுடன் நல்ல சம்பளத்தில் வேலை பெற்றான். அந்த வெற்றி பல வருட தியாகத்திற்கும் உழைப்பிற்கும் கிடைத்த பலனாக அமைந்தது. ஆதித்யன் தனது முதல் சம்பளத்தில் குடும்பத்தின் எல்லா கடன்களையும் அடைத்தான். அந்த குடும்பம் நிதி சுமையிலிருந்து விடுபட்ட போது கௌசல்யாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. பார்வதியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த மகிழ்ச்சியில் ஆதித்யனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடிவெடுத்தார். ஆதி, இப்போ உனக்கு திருமணம் செய்துவிட்டால் என் கடமை முடிந்துவிடும் என்றார். ஆனால் ஆதித்யன் ஒரு புதிய முடிவில் இருந்தான். அவனது மனதில் அண்ணியின் தியாகத்திற்கு இன்னும் முழுமையாக பிரதிபலன் செய்யவில்லை என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது. ஆதித்யன் நல்ல வேலைக்கு சென்ற பிறகு அந்த குடும்பத்தில் நிம்மதி நிரந்தரமாக குடியேறியது. கௌசல்யாவின் வேலை சுமை குறைந்தது. பார்வதியும் நிலாவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அந்த குடும்பத்தின் மொத்த சந்தோஷமும் ஆதித்யனின் மீதுதான் இருந்தது. கௌசல்யாவும் ஆதித்யனின் திருமண பேச்சை ஆரம்பித்ததும் ஆதித்யன் உடனடியாக அதை மறுத்தான். அவனது கண்களில் ஒரு விதமான உறுதியும் பிடிவாதமும் இருந்தன. இல்லை அண்ணி, எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம் என்றான். கௌசல்யா ஆச்சரியத்துடன், என்ன ஆதி சொல்ற? இப்போ உனக்கு என்ன குறை? ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற என்று கேட்டாள். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அண்ணி. உங்களுக்காக நான் பட்ட கஷ்டம் எனக்கு பெருசில்ல. ஆனா நீங்க எனக்காக உங்க வாழ்க்கையை, உங்க இளமையை தியாகம் செஞ்சீங்க. அண்ணன் எங்க போனார்னே தெரியல. நீங்க உங்க வாழ்க்கையை வாழ வேண்டாமா? நான் இப்போ நல்ல நிலைமையில இருக்கேன். முதலில் உங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கிறேன். அதுக்கப்புறம்தான் எனக்கு கல்யாணம் என்று உணர்ச்சி பொங்க கூறினான். ஆதித்யனின் ஒவ்வொரு வார்த்தையும் கௌசல்யாவின் மனதை மிகவும் உலுக்கியது. போடா பைத்தியக்காரா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எனக்காக நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா? என் குழந்தைய நான் பார்த்துப்பேன், நீ கல்யாணம் பண்ணிக்க என்று கௌசல்யா அவனை சமாதானம் செய்ய முயன்றாள். ஆனால் ஆதித்யன் தனது முடிவில் மிகவும் உறுதியாக இருந்தான். நீங்க மறுமணம் பண்ணிக்கலேனா எனக்கும் திருமணம் நடக்காது என்று அவன் பிடிவாதம் பிடித்தான். பார்வதியும், ஆதி சொல்றதும் சரிதான் கௌசல்யா, ஓ நல்லதுக்குத்தான் அவன் சொல்றான். உனக்கு ஒரு துணை இருந்தால் நிம்மதிதான் என்று மகனுக்கு ஆதரவாக பேசினார். வேறு வழியின்றி கௌசல்யா மனமில்லாமல் சம்மதித்தாள். ஆதித்யனின் பிடிவாதத்தால் கௌசல்யாவுக்கு மறுமணம் செய்ய வரன் தேட ஆரம்பித்தனர். ஆதித்யன் ஒரு நல்ல வரனை தேடுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தான்.
கௌசல்யா இளமையாக, அழகானவளாக, உழைப்பாளியாக இருந்தபோதும் அவளுக்கு ஒரு குழந்தை இருப்பது மற்றும் அவளது கணவன் பிரிந்து சென்ற சூழல் ஆகியவை சவால்களை உருவாக்கின. ஆனாலும் ஆதித்யனின் நேர்மையையும் குடும்பத்தின் சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு சில நல்ல வரன்கள் பெண் பார்க்க வந்தனர். அப்போதுதான் சமூகத்தின் கொடூரமான பார்வை அந்த குடும்பத்தின் மீது விழத் தொடங்கியது. பெண் பார்க்க வந்தவர்கள் ஆதித்யன் மற்றும் கௌசல்யாவின் பாசத்தை பார்த்தனர். ஆதித்யன் கௌசல்யாவுக்காக பட்ட கஷ்டங்களை விளக்கிய போது அவர்களின் கண்களில் சந்தேகம் படர்ந்தது. தம்பி, நீங்க இவ்வளவு நல்ல வேலையில இருக்கீங்க, ஆனா அண்ணன் எங்க இருக்காருன்னே தெரியாம அன்னிக்காக நீங்க இவ்வளவு துடிக்கிறீங்களே, உங்க 2 பேருக்கும் இடையில வேற ஏதோ இருக்கும்னு தோணுது என்றனர். அண்ணன் பிரிஞ்சதுக்கு பிறகு நீங்க 2 பேரும் தனியா இருந்திருக்கீங்க, நாங்க வேற மாதிரி யோசிக்கிறது தப்பா என்று தயக்கத்துடன் கூறிவிட்டு அவர்கள் கிளம்பி சென்றனர். ஆதித்யனும் கௌசல்யாவும் இந்த கேள்விகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களின் தூய்மையான பாசமும் தியாகமும் இந்த சமூகத்தின் வக்கிர பார்வையில் அசிங்கமாக தெரிந்தது. அடுத்தடுத்து பெண் பார்க்க வந்தவர்களும் இதே கேள்வியை கேட்டனர். அண்ணன் எங்க போனார்னே தெரியாதப்போ ஏன் அண்ணியை நீங்க மறுமணம் செய்ய சொல்றீங்க? நீங்க தான் அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க அண்ணன் சொல்லியிருப்பாரோ? அதனால தான் மாப்பிள்ளை தேடுற மாதிரி தேடி நீங்க கல்யாணம் பண்ண பாக்குறீங்க என்று பலர் பேசினார்கள். இந்த சமூகத்தின் ஏளனமான பார்வையும் சந்தேக பேச்சுகளும் கௌசல்யாவின் மனதை சுக்குநூறாக்கின. என் மீது வைத்திருந்த பாசத்துக்காக ஆதித்யன் மீது பழி சுமத்தப்படுகிறது என்று கௌசல்யா கண்ணீருடன் வேதனைப்பட்டாள். இனிமேலும் ஆதித்யனின் வாழ்க்கையை தள்ளி போடக்கூடாது என்று அவள் உறுதியான முடிவெடுத்தாள். சமூகத்தின் தொடர்ச்சியான நிராகரிப்பு கௌசல்யாவின் மன உறுதியை குலைத்தது. அவள் ஆதித்யனை அழைத்தாள். ஆதி, நீ சொன்னது தியாகம்தான், ஆனால் இந்த சமூகம் அதை ஏத்துக்கல. என் தலையெழுத்து அவ்வளவுதான். என்னால உன் வாழ்க்கையை இனிமே தள்ளி போட முடியாது. முதலில் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என் ஆசை என்று கண்ணீருடன் உறுதியாக கூறினாள். ஆதித்யன் எவ்வளவு சமாதானம் செய்ய முயன்றும் கௌசல்யாவின் மனம் மாறவில்லை. நான் உனக்கு பெண் பார்க்கிறேன், நீ எதிர்ப்பு சொல்லக்கூடாது, இது உன் அண்ணியோட கட்டளை என்று அந்த பேச்சை அத்தோடு முடித்து விட்டாள். கௌசல்யாவும் பார்வதியும் ஆதித்யனுக்கு பெண் தேட ஆரம்பித்தனர். இந்த குடும்பத்தின் சூழலை முழுமையாக புரிந்து கொண்டு ஆதித்யனை மனதார ஏற்றுக்கொள்ளும் ஒரு பெண்ணை அவர்கள் தேடினார்கள். அவர்களின் தேடலில் நல்ல குடும்பத்தை சேர்ந்த நிரஞ்சனா என்ற பெண் அறிமுகமானாள். நிரஞ்சனாவின் குடும்பம் ஆதித்யனின் குடும்ப சூழலை தெளிவாக கேட்டனர். கௌசல்யாவுக்காக தான் செய்த தியாகங்களையும், அண்ணி தனக்காக கஷ்டப்பட்டதையும், அண்ணனின் விலகலையும், சமூகத்தின் தவறான பார்வையையும் நேர்மையாக விளக்கினான் ஆதித்யன். நிரஞ்சனா ஆதித்யனின் நேர்மையையும் அந்த குடும்பத்தின் தூய்மையான பாசத்தையும் தியாக உணர்வையும் கண்டு பெருமைப்பட்டாள். அவள் எந்த சந்தேகமும் கொள்ளவில்லை. நான் இந்த பாசத்துக்கு துணை நிற்பேன், இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாக இல்லை, இன்னொரு மகளாக வர விரும்புகிறேன் என்று சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். 1 மாதத்தில் ஆதித்யன் மற்றும் நிரஞ்சனாவின் திருமணம் எளிமையாகவும் ஆனந்தமாகவும் நடந்தது. கௌசல்யா ஒரு அண்ணியாக பாசத்துடன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஆதித்யனுக்கும் நிரஞ்சனாவிற்கும் திருமணத்தை நடத்தி முடித்து நிம்மதியடைந்தாள். ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒன்று உறுத்து கொண்டிருந்தது. அதை வெளியே சொல்லாமல் மறைத்து கொண்டாள். நிலா தனது மாமாவுக்கும் புதிய அத்தைக்கும் திருமணம் நடப்பதை பார்த்து மகிழ்ச்சியில் குதித்தாள். நிரஞ்சனா அந்த வீட்டில் மருமகளாக புகுந்தாள். அவள் கௌசல்யாவுடன் இணக்கமாக பழகினாள். குடும்பத்தில் இழந்த மகிழ்ச்சி மீண்டும் முழுமையாக திரும்பியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி 1 வாரம் கூட நீடிக்கவில்லை. விதியின் விளையாட்டு யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பத்தை அந்த குடும்பத்திற்காக வைத்திருந்தது. ஆதித்யன் மற்றும் நிரஞ்சனாவின் திருமணம் முடிந்து அந்த குடும்பம் மீண்டும் சந்தோஷத்தில் இருந்தது. ஆதித்யன், நிரஞ்சனா, கௌசல்யா, நிலா மற்றும் பார்வதி ஆகியோர் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தனர். திருமணம் முடிந்து 1 வாரத்திற்குள் கௌசல்யாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. காலையில் வாந்தி எடுத்தாள், சோர்வாக காணப்பட்டாள். மருத்துவ பரிசோதனையில் அவள் கர்ப்பமாக இருப்பது உறுதியானது. விவேக் பிரிந்து சென்று ஏறக்குறைய 2 வருடங்கள் ஆனது. இந்த நிலையில் இப்படி ஒரு செய்தி அந்த குடும்பத்தை நிலைகுலைய செய்தது. ஆதித்யன் அதிர்ச்சி அடைந்தான். நிரஞ்சனா குழப்பத்திலும் வேதனையிலும் உறைந்து போனாள்.
கௌசல்யாவுக்கு பயமும் வேதனையும் கலந்து கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த செய்தி உடனடியாக சமூகத்தில் பரவி ஏற்கனவே சந்தேகித்து வந்த உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் மத்தியில் பெரிய சீற்றத்தை ஏற்படுத்தியது. நாங்க சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? தம்பியும் அண்ணியும் சும்மா இல்லை. அவள் இன்னொரு கல்யாணம் வேண்டாம் என்று மறுத்ததற்கு காரணம் இதுதான் என்றனர். சமூகத்தினரின் அபாண்டமான பழி சொற்கள் நிரஞ்சனாவின் நம்பிக்கையை சோதித்தன. அவள் தன் கணவர் ஆதித்யனிடம் மெல்லிய குரலில் இது இது எப்படிங்க என்று கேட்டாள். ஆதித்யன் தன் நேர்மையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் கண்களில் இருந்த வேதனையும் உண்மையும் நிரஞ்சனாவை தேற்றியது. பார்வதி மகனுக்கும் மருமகளுக்கும் உறுதுணையாக, என் பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டார்கள், சும்மா பேசிட்டு போற உங்க பேச்சை கேட்காதே என்று உறுதியாக கூறினார். அந்த சூழ்நிலையின் அழுத்தம் தாங்காமல் கௌசல்யா இறுதியாக தன் மாமியாரிடமும் தம்பி ஆதித்யனிடமும் உண்மையை வெளிப்படுத்தினாள். அவள் கர்ப்பத்திற்கு காரணம் விவேக் தான் என்றும், ஆதித்யாவிற்கு திருமணம் பேசி முடிக்கப்பட்ட பிறகு விவேக் தான் பிரிந்து சென்ற உறவில் நிம்மதி இல்லாமல் தன் குழந்தை நிலாவின் மீதான பாசத்தால் ஒரு இரவு ரகசியமாக வீட்டிற்கு வந்தான். அன்று அவன் மது போதையில் இருந்ததாகவும் அப்போது நடந்த எதிர்பாராத தவறுதான் கர்ப்பத்திற்கு காரணம் என்றும் கண்ணீருடன் விளக்கினாள். சமூகத்தின் பழிச்சொற்களுக்கு பயந்துதான் நான் இதை ரகசியமாக வைத்திருந்ததாகவும் கூறினாள். கௌசல்யாவின் இந்த ரகசியம் ஆதித்யன் மற்றும் நிரஞ்சனாவின் மனதில் இருந்த எல்லா சந்தேகங்களையும் நீக்கியது. அவர்கள் அண்ணியின் வழியை புரிந்து கொண்டு அவளுக்கு முழு ஆதரவு அளித்தனர். இதற்கிடையில் கௌசல்யா கர்ப்பமான செய்தி விவேக்கின் காதுகளுக்கு எட்டியது. தனது ரகசிய வருகைதான் இதற்கு காரணம் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் மனம் மேலும் துயரத்திலும் குற்ற உணர்விலும் ஆழ்ந்தது. தான் தன் குடும்பத்திற்கு செய்தது துரோகம் மட்டுமல்ல, தன் மனைவி செய்த தியாகத்தின் மீது படிந்த கரை என்று அவன் உணர்ந்தான். தனது தவறை முழுமையாக உணர்ந்த விவேக் தான் புதிதாக சென்றிருந்த உறவிலிருந்து முற்றிலும் விலகி தன் குடும்பத்திடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க முடிவெடுத்தான். நீண்ட நாட்களாக தான் இழந்த பாசமும் நிம்மதியும் அந்த குடும்பத்தில்தான் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். ஒரு மாலை பொழுதில் விவேக் அந்த குடும்பத்தின் வீட்டு வாசலில் வந்து நின்றான். 2 வருட இடைவேளைக்கு பிறகு அவன் உடல் மெலிந்து களைப்புடன் காணப்பட்டான். அவன் கண்ணீருடன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன். என் மனைவி, குழந்தை, அம்மா, தம்பி எல்லோரையும் விட்டுட்டு போனது என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய பாவம். தயவு செஞ்சு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். விவேக்கின் மனப்பூர்வமான மன்னிப்பையும் அவன் கண்களில் இருந்த குற்ற உணர்வையும் பார்த்த ஆதித்யன் ஓடிச் சென்று அண்ணனை கட்டிப்பிடித்தான். பார்வதி மகனை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். கௌசல்யா விவேக்கின் கண்களை பார்த்தாள். அவன் மனம் திருந்தி விட்டான் என்பதை உணர்ந்தாள். ஆதித்யனும் நிரஞ்சனாவும் அவளிடம் சென்று, அண்ணி, அண்ணன் மனம் திருந்தி மீண்டும் நம் வீட்டிற்கே வந்து விட்டார். இந்த புது குழந்தைக்கும் நிலாவுக்கும் அப்பா தேவை. தயவு செஞ்சு அவரை ஏத்துக்கோங்க என்று வலியுறுத்தினர். கௌசல்யா கண்ணீருடன் விவேக்கின் கைகளை பற்றி கொண்டாள். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இனிமேல் நீங்க எங்களை விட்டுட்டு போகக்கூடாது என்று உணர்ச்சி பொங்க சொன்னாள். விவேக் குடும்ப பொறுப்பை மீண்டும் ஏற்றுக்கொண்டான். அவன் கௌசல்யாவையும் வயிற்றிலுள்ள தன் குழந்தையையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டான். கௌசல்யா தனது 2வது குழந்தையை பெற்றெடுத்தாள். பார்வதி, விவேக், கௌசல்யா, ஆதித்யன், நிரஞ்சனா, நிலா மற்றும் புதிய குழந்தை என அனைவரும் கடந்த கால கசப்புகளை மறந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிம்மதியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். தியாகம், பாசம் மற்றும் மன்னிப்பின் மூலம் பிரிந்த குடும்பம் மீண்டும் இணைந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.